Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ரொம்ப ஹெல்தியான தோசை, சோள தோசை. வாங்க அதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த சோளத்துல நிறைய நியூட்ரிஷன் இருக்கு. பேஷண்ட்க்கு ரொம்ப நல்லது. இது நோய் எதிர்ப்பு சக்தி இதுல நிறைய இருக்கு. இந்த சோளம் நம்மளோட போனுக்கு கூட ரொம்ப நல்லது. இந்த தோசை பண்றதுக்கு நான் வெள்ளை சோளம் எடுத்திருக்கேன். இந்த எல்லா மெஷர்மென்ட்டும் நான் இந்த கப்ல தான் அளந்திருக்கேன். இதுல 2 கப் சோளம், அதுக்கு 1 கப் இட்லி ரைஸ், 3/4 கப் உளுந்து, அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம். அவ்வளோதாங்க. இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி ஒரு 4 மணி நேரம் ஊற வைக்கணும். பாருங்கள், இது நல்லா ஊறிடுச்சு. 4 மணி நேரம் ஆச்சு. இப்போ இதை நம்ம கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கலாம். கிரைண்டரில் போட்டாச்சு. இந்தளவு நல்லா அரைப்பட்டதுக்கப்புறம் நான் இதோடையே உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க. கிரைண்டர் ஆஃப் பண்ணி இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அடுத்து இந்த மாவை நம்ம ஒரு 6 மணி நேரம் புளிக்க வைக்கணும். அதுக்கப்புறம் தோசை ஊற்றினா தான் தோசை ரொம்ப சாஃப்டாக வரும். இப்போ பாருங்கள், 6 மணி நேரம் ஆச்சு. பாருங்கள் மாவு எப்படி நல்லா புளிச்சு வந்திருக்குன்னு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிக்கலாம். தோசைக்கல் அடுப்பில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கரண்டி மாவு எடுத்து இந்த மாதிரி தோசை ஊற்றுங்க. இது நல்லா கிறிஸ்பியாக வரும். தோசை ஊற்றினதுக்கப்புறம் அதை சுற்றி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ ஒரு சைடு வந்துடுச்சு, திருப்பிடலாம். இன்னொரு சைடு வந்துடுச்சு. பாருங்கள், இது பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது. அதோட இது ரொம்ப டேஸ்ட்டாக வேறு இருக்கும். இதுக்கு நீங்கள் கார சட்னி, தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, இந்த மாதிரி சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஒரே மாதிரி தோசை சாப்பிட்டே இருந்தால் போர் அடிக்கல. அதனால் இந்த மாதிரி வெரைட்டி தோசை அடிக்கடி எடுத்துட்டோன்னா சூப்பராக இருக்கும். நமக்கும் தோசை சாப்பிட போர் அடிக்காமல் இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் நாங்கள் போடுறோம். அதுக்கு நீங்கள் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இன்னும் ஹெல்தியான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.